நியாசினமைட் அப்படின்னு சொன்னாலே இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி 2% இருக்க நியாசினமைட் க்ரீம் ரிவ்யூ பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4% நியாசினமைட் க்ரீம். நியாசினமைட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து விட்டமின் B3. அதாவது இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நியாசினமைட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிக்மெண்டேஷன் இருக்குது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணுறதுக்கு, ஆயில் செக்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணணும், போர்ஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய ரிங்கிள்ஸ் இருக்குது, ஆக்னி இந்த மாதிரி இருந்தால் இதுக்காக நம்ம கம்மி பண்ணுறதுக்காக இந்த நியாசினமைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் திங் புரிஞ்சுக்கணும். அதாவது நியாசினமைட் அப்படின்னாலே விட்டமின் B3 டெரிவேட்டிவ். அதாவது ஸ்கின் கேரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்கிரிடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ஒரே டைமில் மல்டிபிள் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து டார்கெட் பண்ணும். அதாவது உங்களுக்கு எக்ஸஸ் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆக்னி மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்கின் பேரியர் நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும், ரெட்னஸ் இந்த மாதிரி இருந்தால் அதை காம் டவுன் பண்ணுறதுக்கு, ஸ்கின் பிரைட்டர் லுக்காக வேணும் அப்படின்னா அதுக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த க்ரீமில் 4% கான்சன்ட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பிக்னஸ்க்கு டீசெண்டான ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். 10% இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து இரிட்டேஷன் வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க, நீங்கள் டேரெக்டாக 10% இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல இரிட்டேஷன் இந்த மாதிரி வரும். ஸோ 4% அப்படிங்கும்போது மோஸ்ட்லி பேலன்ஸ் ரேஞ்சாக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமில் மெயினாக என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டே க்ரீம் நம்ம யூஸ் பண்ணும்போது பிளமிசஸ் ரெடியூஸ் பண்ணும், ஸ்கின் பிரைட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே இல்லாமல் இந்த க்ரீமில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசிங் டே க்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 4% நியாசினமைட் இருக்கனால நம்மளோட ஸ்கின் டோன் நல்லாவே பிரைட்டன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போர்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதோட அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சமாக வந்து மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். சீபம் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், பிளமிசஸ் இருந்தால் கம்மி பண்ணி ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் ஈவன் டோனாகவும் நமக்கு வச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபேஸில் நிறையா வந்து ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அதையுமே ஓரளவுக்கு நல்லா கம்மி பண்ணும் இந்த ப்ராடக்ட்டில் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா பேரபன் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், மினரல் ஆயில் அந்த மாதிரி எதுவும் இல்லை, சல்ஃபேட் ஃப்ரீ அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு நியூ ப்ராடக்டாக இருந்தாலுமே இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்சஸ் கண்டிப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ச் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் இயற்கு பின்னாடி நெக் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு இரிட்டேஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு டேரெக்டாக நீங்கள் ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாய்ஸ், கேர்ள்ஸ், மென், உமன் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு டே க்ரீம். ஸோ நீங்கள் டே டைமில் மட்டும்தான் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும். நைட்டில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நைட்டில் யூஸ் பண்ணக்கூடாது, டே டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த க்ரீம் எடுத்து நீங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அது யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது SPF 30க்கு மேலே இருக்க சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யார் யூஸ் பண்ணாலும் பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நீங்கள் ஏதாவது ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 16 இயர்ஸ் ப்ளஸ் இருக்கவங்க பாய்ஸ், கேர்ள்ஸ் 2 பேருமே இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெயிலில் வந்து அதிகமாக போகிறீங்க அப்படின்னா இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு சன் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். சன் டேன் இந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு கம்மி பண்ணுறதுக்கும் இந்த க்ரீம் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த க்ரீம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆன்லைனில் வாங்கும்போதும் கொஞ்சம் 350லேருந்து கம்மியாகும். அதாவது நீங்கள் அந்த க்ரீமோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 350 வரும் 50 கிராம் பேக். இதுவே நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு வரலாம். இந்த ப்ராடக்ட் வந்து வீடியோக்கு கீழே நான் டேக் பண்ணியிருக்கேன். வேணும்னா இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த க்ரீமோட டெக்ஸ்சர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக வாட்டரி கன்சிஸ்டன்சி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்டிக்கி ஃபீலோ இல்லை க்ரீஸி ஃபீல் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆகிடுது. டே ஃபுல்லாக நல்லா நரிஷ்மெண்ட்டாகவும் ஸ்கின் நல்லா சாஃப்டாகவும் ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, ஆயில் கண்ட்ரோல் பண்ணணும், போர்ஸ் வந்து உங்களுக்கு மினிமைஸ் பண்ணணும், அப்புறம் ரிங்கிள்ஸ், ஆக்னி இருக்குது, ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாமே கம்மி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வரும்போது ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ், கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே டேக் பண்ணியிருக்கேன், லிங்க்குமே கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.